எனது நம்பிக்கை எனது மேகி தரப்பாதுகாப்பு மிக்கது. எனது நம்பிக்கை எனது மேகி நலமானது. எனது நம்பிக்கை எனது மேகி சுவையானது. அதுக்கு மேலாக மேகி எமது நாட்டு உற்பத்தி. சுவையானது, நலமானது, நம்பிக்கையானது. 2015 அரச தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச ஊடக வலையமைப்பு 9 விருதுகளை சுவீகரித்துக் கொண்டுள்ளது. 2015 அரசு தொலைக்காட்சி விருது வழங்கும் விழா தாமரை தடாகம் கலையரங்கில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. சிறந்த தொலைக்காட்சி, கல்வி மற்றும் கலாசார நிகழ்ச்சிக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் ராஜேந்திரன் கோகுல்நாத் வசமானது. மலேக பாரம்பரிய கலை வடிவமான காமன் கூத்து தொடர்பிலான தொகுப்பினை தயாரித்து வழங்கிய சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்ட் முகாமையாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத் ஜனாதிபதியிடமிருந்து அந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்த சலங்கை சொல்ல விளையும் சங்கதிகள் ஏராளம். தப்பிலிருந்து தாளம் தப்பாமல் வரும் இந்த நாதம் மலேகத்தின் மூலை முடுக்கெங்கும் முடங்கியிருக்கும் எத்தனையோ ஜீவன்களின் ஆத்மாவுடன் இரண்டர கலந்துள்ளது. சலங்கைக்கும் தப்புக்கும் சிறிதும் சளைக்காமல் இரவின் அமைதியை கிழித்தெறியும் வண்ணம் கம்பீரமாக பாடிவரும் தங்கவேல் வாத்தியாரை போன்ற எத்தனையோ பேர் இன்னமும் மலேகத்தில் கலைகளை வளர்க்கும் பிதாமகர்களாக வாழ்ந்து வருகின்றனர். எல்லாம் வல்ல இறைவனையும் என்னுடைய பெற்றோர்களையும் தமிழாசான்களையும் செய் நன்றியோடு இந்த தருணத்தில் நினைவு கூறுகிறேன். மொழி ஆளுமை பிரவாகமாவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொடுத்த விவாத கால நண்பர்களையும் உவகையுடன் ஞாபகப்படுத்துகிறேன். எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, அந்த புதிய முயற்சிக்கான இடம் பொருளையவல், அதற்கான ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரக்கூடிய எமது நிறுவனத்தினுடைய பெருந்தலைவர், குழும பணிப்பாளர், நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய என் சக ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய இருதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காமன் கூத்து செய்தி தொகுப்பினை ஒளிப்பதிவு செய்த எமது பிராந்திய செய்தியாளர் ராஜேஸ்வரன் ரஞ்சன் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துவது சால பொருத்தமானதாகும். விருது என்பது ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓர் அங்கீகாரமாகும். ஆகவே தேசிய அளவிலே எனக்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் எமது நிறுவனத்திலே இருக்கக்கூடிய ஏனைய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. தொடர்ந்தும் என்னுடைய பாதங்கள் தரையை தொட்ட வண்ணமே பயணிக்கும். இந்த விருதினை எனது தந்தையாருக்கு சமர்ப்பிக்கிறேன். சிறந்த தமிழ் மொழி மூல செய்தி அறிக்கையிடலுக்கான விருது இரணைமடு நீர் விநியோகம் தொடர்பிலான செய்தி தொகுப்பை தயாரித்த நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தி தயாரிப்பாளர் ரியாஸ் ஹாரிஸ் வெற்றி கொண்டார். நீர் மனித வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு காரணி என்பதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. 30 வருட கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடபகுதி மக்கள் மீண்டும் தமது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் நேரமே இது. இரணைமடு குளமே இது. இந்த குளத்தின் சாதாரணமான கொள்ளளவு 1,06,000 ஏக்கர் கன அடி நீராகும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தமட்டில் 22,000 ஏக்கர் கன அடி நீரே இருக்கின்றது. இங்கிருந்து நீர் விநியோகிப்பது தொடர்பில் தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்றது. அது குறித்து ஆராய்வோம். நேற்று நடைபெற்ற தொலைக்காட்சி அரச விருது வழங்கல் விழாவில் சிறந்த செய்தி அறிக்கைகளுக்கான விருது எனக்கு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு ஊடகவியலருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விருதாக நான் இதனை கருதுகின்றேன். இது எனது ஊடக வாழ்க்கையை முன்னகர்த்தி கொண்டு செல்வதற்கு மிகவும் உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று இந்த விருது எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நான் இந்த வேளையிலே நன்றி கூறுகின்றேன். குறிப்பாக கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர், அதே போன்று எமது குழும பணிப்பாளர், அதே போன்று என்னோடு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளுக்கு சென்று என்னோடு சேர்ந்து இந்த தொகுப்பினை மிகவும் சிறப்பாக வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய கேமரா கலைஞர் சுதத் வெஹரவத் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய இலங்கை மீனவ பிரச்சினை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் கச்சத்தீவு செய்தி தொகுப்பிற்கான விருது ராஞ்சன் அருண் பிரசாத்திற்கு கிட்டியது. இந்திய இலங்கை அரசாங்கங்களுக்கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் கச்சத்தீவு முழுமையாக இலங்கைக்கு உரித்தானது. குறிப்பாக இந்த தொகுப்பு செய்வதற்கு நான் முதலில் எமது குடும்ப பணிப்பாளர் ஷவான் டேனியலை
நேரில் சந்தித்து கலந்து ஆலோசித்தேன். உடனடியாக இந்த தொகுப்பை செய்து தருமாறு அவர் பணித்திருந்தார். அதன்படி எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரின் ஒத்துழைப்புடன் இந்த தொகுப்பை நான் வெற்றிகரமாக நிறைவு செய்திருந்தேன். இந்த தொகுப்பை முன்னெடுக்க பூரண ஒத்துழைப்புகளை வழங்கிய எமது நிறுவனத்தின் தலைவர் மற்றும் குழும பணிப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று எமது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறந்த தமிழிசை நிகழ்ச்சிக்கான விருதை 3வது தடவையாகவும் சக்தி டிவி சுவீகரித்தது. சக்தி டிவியின் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியின் இயக்குநரும் ஸ்டைன் கலையக தயாரிப்பு முகாமையாளருமான ஜியாவுல் ஹசன் 2 விருதுகளையும் வெற்றி கொண்டார். எங்களுடைய ரசிகர்களுக்கும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் முகாமைத்துவத்திற்கும் சக்தி டிவியின் பணிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பிரத்யேகமாக இது எனக்கு 8வது தேசிய விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சந்தோஷம். இந்த முறை இந்த விருது சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 3 இறுதி நிகழ்ச்சிக்காக கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சிக்காக 2 விருதுகளும், அதேபோன்று அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தோழர் ஷுவைல் அவர்களுக்கு சிறந்த அறிவிப்பாளருக்கான விருதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய சந்தோஷம். விருதுகள் என்பது ஒரு கலைஞனை ஊக்குவிக்கக்கூடியது. உணர்வுமிக்க ஆக்கப்பூர்வமான ஒரு தளத்தை இந்த கிரியேட்டிவ் விடயங்களிலே, நிகழ்ச்சி தயாரிப்பு விடயங்களில் வழங்கிய கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கும் அதன் தலைவர் அவர்களுக்கும் அதேபோன்று அதன் முகாமைத்துவ பணிப்பாளர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும், அதேபோன்று எங்களுடைய ரசிகர்களுக்கும் சக்தி டிவியின் விளம்பரதாரர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். 2015ஆம் ஆண்டின் சிறந்த தமிழ் மொழி மூல நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருது சக்தி டிவியின் ஷொஹைல் இஸ்மாயிலுக்கு கிடைத்தது. சக்தி டிவி தயாரிப்பு முகாமையாளர் ஜியாவுல் ஹசன் அந்த விருதினை பெற்றுக் கொண்டார். சிறந்த கிராபிக் படைப்புக்கான விருது சிரசு டிவிக்கு கிடைத்தது. விருதினை சிரசு டிவி அலைவரிசை சார்பில் சிசில் ரத்நாயக்க பெற்றுக் கொண்டார். මම ගිය 2014ஆம் ஆண்டு சிறந்த பின்னணி உருவாக்கத்துக்கான விருதினை பெற்றுக் கொண்டோம். 2015ஆம் ஆண்டு சிறந்த கிராபிக் வடிவமைப்புக்கான விருது கிடைத்துள்ளது. நாம் அடைய முடியுமான அதிகபட்ச மகிழ்ச்சி இதுவாகும். சிறந்த கிராபிக் வடிவமைப்புக்கு அரசு விருது கிடைத்துள்ளது. இதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். எதிர்காலத்திலும் இவ்வாறான படைப்புகளை நாம் உருவாக்குவோம். சிறந்த தொலைக்காட்சி முன்னோடி பிரசாரத்திற்கான விருது சிரச லக்ஷபதி நிகழ்ச்சிக்கு கிடைத்தது. விருதை சிரச டிவியின் சாமின் பஸ் நாயக்க பெற்றுக் கொண்டார். අපි හැමදේකම කරන්නේ දරුවන්ටනේ. சிரச லக்ஷபதி தொழில்சார் இவ்வாறான விருதுகள் அவர்களை உற்சாகப்படுத்தும் செயற்பாடாகும். 2013ஆம் ஆண்டும் லக்ஷபதி நிகழ்ச்சிக்கு இந்த விருது கிடைத்தது. 2015 அரசு தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவில் சிறந்த டப்பிங் நிகழ்ச்சிக்கான விருது லைஃப் ஆஃப் பாய் தொலைக்காட்சி நாடகத்திற்கு கிடைத்தது. அந்த விருதை காஞ்சன அமரரத்ன பெற்றுக் கொண்டார். ඒ කියන්නේ ප්‍රේමේ දේවතාව කැලෑවේ හැංගිලා කියලාද? சிரச டிவி உலகில் மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சிகளை டப்பிங் செய்துள்ளது. நாம் இதற்காக 2வது தடவையாக அரச விருது பெற்றுள்ளோம். தனிப்பட்ட ரீதியில் நான் அரச விருது பெற்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இது குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.